கற்றதுனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். இதோட அர்த்தத்தை கதை வழியா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராமத்துல பெரிய பண்டிதர் இருந்தாராம். எல்லா வேதங்களையும் மனப்பாடமா சொல்லுவாராம். ஆனா அவருக்கு ஒரு பணிவுங்கிறது கிடையாது. அவர் ஒரு நாள் காட்டுக்கு போனப்போ வழி தவறி போனாராம். நல்ல மழை, பயங்கரமான இருட்டு, வழியே தெரியாத பாதை, கலங்கி போய் நின்னாரு. அப்ப அந்த வழியா வந்த ஒரு வயசான கூலி தொழிலாளி, ஐயா நான் இந்த ஏரியில வேலை பார்க்குறேன், எனக்கு வழி தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாராம். பண்டிதரோ தற்பெருமையில, வழியெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வழியை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாராம். அந்த முதியவரும் கிளம்பிட்டாரு. ஆனா 1 மணி நேரத்துக்கு பிறகும் பண்டிதர் வழி தெரியாம அதே இடத்துல வந்து நின்னாராம். மறுபடியும் அந்த வழியா வந்த முதியவர், ஐயா காட்டுல வழி தெரிஞ்சவன் தான் குரு, பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் பணிவில்லாதவருக்கு பயனில்லைன்னு சொன்னாராம். இந்த குறளின் பொருளும் இதான், நல்லோர் பாதம் தாழ்ந்து தொழாதவன் கற்றதில் என்ன பயன்.